ஆண்டவர் இரவு என்னோட பேசினார், இதை பேசுன்னு சொன்னார். நான் வசன குறிப்புகள் எழுதி வச்சிருக்கிறேன். பிரசங்கம் வந்தால் இலக்கணத்தைப்படி பேசணும், என்ன அப்படி இல்லை. சாதாரணமாக நம்ம பக்கத்துல இருந்து பேசுகிற மாதிரி சாதாரணமான வார்த்தையாக கொண்டு பேசுவேன். அப்போ தான் எல்லாருக்கும் புரியும் இல்லையா? அதெல்லாம் வசனம் ஆதாமில் இருந்து பவுல் அப்போஸ்தலர் வரை எல்லாருக்கும் தெரியும். பாருங்கள், ஆதியாகமத்தில் இப்படி வாசிங்க அப்படி வாசிங்கன்னு சொல்ல தெரியல. எல்லாருக்கும் அந்த அறிவு இருக்கிறபடியா அடிக்கடி வசனங்களை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. முறை எழுதி கொள்றாங்களா, வசனத்தை சொல்கிறோம் எழுதி கொள்ளுங்க, அப்படி ஒன்றும் இல்லை. ஸோ தன்னுடைய நாம் ஒன்றை மையப்படுவதாக 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம். ஒரு ஆள் வாசிக்க முடியுமா? இல்லை நான் வாசிக்கட்டுமா? 1 யோவான் 1 அதிகாரம் 7 வசனம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களையும் நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். ஆமென். இயேசு கிறிஸ்து இரத்தம் நம்முடைய பாவங்களை நீக்கி சுத்திகரிக்க வேணுமா இருந்தால் அதுக்கு ஒரு கண்டிஷன் உண்டு. அது கண்டிஷன் என்ன தெரியுமா? அதை நான் ஐக்கியப்படும், ஒருத்தர் நம்ம ஐக்கியப்படும். அந்த பாவங்களை அவர் சுத்திகரிக்க ஆயத்தமாக இருக்கிறாரு, நம்ம ஐக்கியப்படும். அவர் ஐக்கியப்படணுமா இருந்தால் நமக்கு ஒளி இருக்கும். நம்ம ஒளியில கத்தருக்கு நடக்கும். நாம் ஒளியில நடக்கிற நாம் ஒருத்தர் முரண்பாடுமா இருப்போமா இருந்தால் கையை கொடுக்க மாட்டோம். பிரசலட்டு கூட நான் சொல்ல மாட்டோம் இல்லையா? அதாவது நம்ம ஒளியில் நடக்கிறது நம்ம ஐக்கியமாக இருக்கும், நம்ம சமானமாக இருந்தால் தான். இந்த ஒளியில் நடக்கிறது தான் அதான் முக்கியம். ஒளியில் நடக்கிறான வாழ்க்கை என்றால் எது ஒளியில் நடக்கிறது, எப்படி ஒளியில் நடக்கிறது? அந்த ஒளி இருந்தது இருள் போடுறது தான் அந்த ஒளி ஒன்று வேணும். இருள் இருந்துக்கிறபடியாக தான் அந்த ஒளி என்றது தேவையாக இருக்குது, இருளை போக்குறதுக்கு இல்லை. இந்த ஒளி என்றது அது அந்த ஒளி என்றதை நான் தேவனுடைய வார்த்தை மூலமாய் சம்பவத்தின் மூலமாய் ஒரு 4 பேர் 5 பேரை சொல்லி விட்டுட்டு அந்த ஒளியில் நடக்காவிட்ட பகுதியை என்னுடைய வாழ்க்கையிலேயும் ஒளியில் நடந்ததையும் ஆண்டவர் எனக்கு காண்பித்த பகுதியையும் என்னுடைய குடும்பத்தில் என்னுடைய தனிப்பட்டதில் எனக்கு ஒளியில் நடக்காவிட்டு வந்த பிரச்சனை, ஒளியில் நடந்ததான வந்த பிரச்சனை என்னுடைய வாழ்க்கையில் அது சம்பந்தப்பட்டவரோட வாழ்க்கையில் சுருக்கமாக நான் சொல்லுகிறேன். முதலாவது இந்த ஒளியில் நடக்கிற அந்த விஷயத்தை நான் ஆதாம் சொன்னார். ஆதாம் என்ன சொன்னார்? ஆண்டவர் வந்து ஆதாம்கிட்ட கேட்டது என்ன? இந்த பழத்தின் கனியை புசிச்சியா? அதிகாரம் 3 அதிகாரம் 11 வசனம் 7 வசனத்தில் இருக்கு. 11 வசனத்தில் இந்த பழத்தின் கனியை புசிச்சா? இதுதான் கர்த்தர் ஆதாம்கிட்ட கேட்ட கேள்வி இதுதான். பழத்தின் கனியை புசிச்சா? நம்ம என்ன செய்வோம்? ஒன்று ஆமான்ட்டு சொல்லுவோம், இல்லை இல்லையான்னு சொல்லுவோம். 2ல் ஏதாவது சொல்லுவோம். அதை இல்லையாண்டாவது போய் சொல்லி சமாளிக்கும். நான் ஆதாம் சொன்ன பதில் ஒரு வித்தியாசமாக இருந்தது. நான் இல்லை, நீர் என்ன தந்த மனுஷியே என்ன செய்தான்னு சொல்றாரு. வித்தியாசமான பதில். அது என்ன அர்த்தம் என்றால், நீர் தந்த மனைவி என்று சொல்ல, நீர் தந்த துணை என்றால் அந்த பாவத்துக்கு பொறுப்பு நான் இல்லை 100%. ஏன் தெரியுமா? நீ தான் அந்த தந்தி, இந்த மனுஷிய. நான் கேட்டேனானா? எனக்கு ஒரு சொன்னது வந்து நான் கேட்டேனானா? நான் பேசாம நித்திர கொண்டு இருந்தேன். நான் பேசாம இந்த ஜான புலி சிங்கத்தோட விளையாடி கொண்டு இருந்தேன், ஐக்கியப்பட்டு கொண்டு. ஒரு நாள் நல்ல நித்திரை வந்தது. அது நீ மேலே தந்தேன்னு எனக்கு புரிஞ்சு கொண்டேன். அஜந்த நித்திரை எழுப்பி பார்த்தா இன்னொரு ஆள் இருக்குது. அங்கங்க மாறி இருக்கிறது வழியா மாறி இந்த மாதிரி தான் இருக்குது. பார்த்தா ஒரு பொம்பளை, ஓகே மனுஷன் வேணாம் சொன்னேன். அந்த பிறகு அப்போ 50 வீரம் உங்களை பிள்ளை. நான் கேட்டேனா எனக்கு ஒரு துணை வேணும். நம்ம பல பேர் வாலிபர்கள் சொல்லுவாங்க இல்லையா, நான் கல்யாணம் கட்டி தாண்டி கேட்டேனா? ஆமா, நீங்க தானே நான் கல்யாணம் கட்டணும்னு ஓடி தெரிஞ்சு இப்போ வேறு கல்யாணம் கட்டி நான் புருஷனுக்கு பின்னால் தெரிய வேண்டியிருக்கு. உங்களை பக்கமே வர முடியாமல் இருக்கு. இந்த பிள்ளையை கூட்டிக் கொண்டு இருக்க வேண்டியிருக்கு. ஆனால் அந்த வாலிப பையன் இன்னொரு வாலிப பொண்ணோட சுற்றுவாங்களாம், கதைப்பாங்களாம், போவாங்களாம், வருவாங்களாம், எல்லாம் செய்வாங்களாம். இதை பெற்றோர்களை பார்த்து பிரச்சனைப்படக்கூடாது என்றதுக்காக ஒரு திருமணத்தை செய்து பூதோரம் மூலமாக திருமணத்தை செய்து வச்சோன்னு சொல்ற வார்த்தை என்ன? நான் கேட்டேனா? கல்யாணம் முடிச்சுதான் நீங்க தானே கண்டித்தானுங்க. இந்த மாதிரி அவங்க பிள்ளைய குறித்து பெற்றோர்கள் வேறாக கதைச்சிடக்கூடாது, அதுக்குள்ளே ஒரு திருமணத்தை செய்து வச்சிருவோம் என்றதுக்காக பிரயாசப்பட்டதுக்கு அவங்க நன்மை செய்ததுக்கு அவங்க போடுற போடு நான் கேட்டேன். அதே மாதிரி ஆதாம் கத்தர்கிட்ட சொன்னது 50 வீதம் உங்களை பிள்ளைது என்ன, நீங்க தான் தந்தீங்க. 40 வீதம் அவளை பிள்ளைது. நான் அவள் வந்து பார்த்தோன்னே சொன்னேன், இங்கே வா. கத்தர் சொன்னாரு, இந்த மரம் 2 இருக்கா, அதுல ஒரு மரத்தை புடிச்சிக்க வேணாமட்டே சொல்லிட்டாரு, கிட்டே போனாம புடிச்சிக்க வேணாம். நான் அவர்கிட்ட சொல்லியும் அவ போறது வாரது பார்க்குற வேலையா இருந்துக்கிறான்.
அது இந்த பிரச்சனை. அவ்வளோ பிரச்சனை இல்லை. 40 வீதம் அவ்வளோ பிரச்சனை, 10 வீதம் இந்த பிரச்சனை. தந்தார் வந்து போட்ட பாயை சாப்பிட்டாங்க. எது பெரிய பிரச்சனை? 50 வீதமா, 40 வீதமா, 10 வீதமா? 50 வீதம் தானே. அப்ப பெரிய ஆள் பெரிய பிரச்சனை நீ கடவுளே நீ தான். 40 வீதம் 10 வீதம் தான் இல்லை. என்னோட கருத்து இந்த ஒளியில் நடக்கிற வாழ்க்கையை பேசக்கு என்ன சொன்னது, இந்த 10 வீதத்தை கூட இருக்கலாம் விடுங்க. அந்த அவன் சொல்ற மாதிரியே இருக்கிற ஆதான் சொல்ற மாதிரி இருக்கட்டான். அந்த 10 வீதத்தை கூட இதுக்கு நான் தான் பொறுப்பு. அந்த இதுல கூட அந்த ஒளியில் அவன் வருவனா இருந்தா அந்த 10 வீதத்துக்கு பொறுப்பு கூட நான் தான். என்னாலாம் இதுக்கு நடந்தது அவன் தன்னைத்தானே நியாயத்திருப்பான் இருந்தா நான் நினைக்கிறேன் இந்த ஆதியா 3ஆம் அதிகாரத்துக்குற வாரதெல்லாம் பெரிய ஒரு நல்ல நன்மையான காரியமா வந்துருக்கு. அவன் நியாயம் தீர்த்தபடியா ஆதியா 3ஆவது நான் நம்புறேன், நான் நினைக்கிறேன். அவன் தன்னைத்தானே நியாயம் தீர்க்கபடியா அடுத்த ஆள் பிரச்சனை போட்டபடியா பெரிய பிரச்சனை. அது கூட சொல்ல தேவையில்லை. என்ன நடந்ததுல அவங்களுக்கு எல்லாம் தெரியும். ஒளியில் நடக்காது. தன்னைத்தானே ஒத்துக்கொள்ள அணில ஒரு சின்ன பிரச்சனை கூட தன்னைத்தான் ஒத்துக்கொள்ள. முதலாவது ஆள் முடிஞ்சு. 2வது யார் இருந்தால் சவுல். முதலாவது அரசன் சவுல். சுமார் பேச்சு வழக்குல நான் சொல்லி கொண்டிருக்கிறேன் பாருங்க. இந்த ஒளியில் நடக்காத பிரச்சனை பாருங்க. நாம சின்ன பிரச்சனை கூட நம்ம ஒத்துக்கொள்ளாத நிலை இப்படி ஒரு பிரச்சனை உண்டு பாருங்க. சரி, அவர் 10 வீதத்தை கூட வேற ஆண்டவரே மன்னிச்சிருங்க, நான் தான் இந்த பழம் தின்றது காரணம், நான் தான் இது பாவியண்டா கொஞ்சமாவது ஆண்டவர் மன்னிச்சியா. இந்த ஏதன் தோட்டத்தை இந்த கேரி மீங்க சீராமிங்களை மறைச்சு போகாத அளவுக்கு அப்படி செய்திருக்க மாட்டார். கொஞ்சம் போயிட்டு வாங்க செய்து இது. அது இல்லாம 50 பேர் நீதான் பிள்ளைன்ற மாதிரி சொல்லிவிட்டா யார் ஐயா சொல்லுவாங்க? நல்ல வகையா இருக்கு. நம்ம எல்லாத்தையும் செய்து கொடுத்துட்டு பாரு, நமக்கே பிரச்சனை இருக்கிற மாதிரி இருக்கு. அடுத்த முதலாவது அரசன் சவுல். சவுல தெரியும், அவர வாழ்க்கையெல்லாம் எல்லாரும் தெரியும். கஷ்டப்பட்டது அரசன் ஆக்கியாச்சு. அமலேக்கியரோட யுத்தத்துக்கு போகலாம் என்று சாமுவேல்கிட்ட கேட்கிறார். 1 அதிகாரம் 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம்